ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் வந்து நார்மலா பேசிக் லீவ்ஸ். எப்படி போனா இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுக்கணும். லைட்டா ஸ்லாண்டிங் கர்வ் மாதிரி போட்டுட்டு ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி லைன் பை லைனா ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடு ஓகேவா? இதை வந்து நீங்க ஒரு டூ டைம்ஸ்னாலும் போட்டு பார்க்கணும். நான் ஒன் டைம் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க டூ டைம்ஸ்னாலும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஒன் டைம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒன் டைம் மட்டும் போடக்கூடாது. புரியுதா? நல்லா டூ டைம்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, செகண்ட் டைப் அதே தான், சேம். இதுல நம்ம சிங்கிள் லைன் பார்த்தோமா? சோ இதுல வந்து டபுள் லைன், மிடில வந்து சிங்கிள் லைன் இருக்கா, இதுல வந்து டபுள் லைன் பார்க்கணும். சேம் மெத்தட் தான். இதுல வந்து டபுள் லைன். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணமோ சேம். சிங்கிள் லைன் போட்டோம், இதுல வந்து டபுள் லைன் போடணும். ஓகேவா? அதே மாதிரிதான் நீங்க ஒரு டூ டைம்ஸ் வந்து போட்டு பாருங்க. இது வந்து செகண்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டைப் எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு லைட்டா டிரா பண்ணிட்டு இப்படியே பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரெஷரை விடக்கூடாது. பிரஸ் பண்ணிட்டே இருந்து இப்படி இழுத்து விடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க இருந்து கனெக்ட் ஆகி மறுபடியும் இப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்து இத வந்து கனெக்ட் பண்ணணும். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன். இப்படி போட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு இழுத்து விடணும். அதே சேம், இதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி விடணும். ஒன் மோர் டைம் சொல்றேன். நம்ம லைன் டிராப் பண்ணிட்டு ப்ரெஷரை விடாம எடுத்துட்டு போய் இங்க ப்ரெஷரை குறைச்சிக்கணும். அதே மாதிரி இங்க ஜாயின் பண்ணி ப்ரெஷரை விடாம இங்க ஜாயின் பண்ணி விடணும். இதுதான் வந்து தேர்ட் டைப். ஓகேவா? ஃபோர்த் டைப். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டைப். ஃபோர்த் டைப் என்னன்னா, சேம் லீஃப் மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிரா பண்ணிட்டு இதுல இந்த பீகாக் ஃபெதர் மாதிரி போடுவோம்ல, அந்த பேட்டர்ன் 1 2 போட்டு இதுல டபுள் திக் லைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி திக் லைன் போட்டுக்கணும். ஓகேவா? திக் லைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்டர்ல பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணணும். இதுதான் நம்பர் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்பர் 5. இதை நான் ஒன் டைம் போட்டிருக்கேன். ஒன் டைம் போட்டா நீங்க வந்து ரிப்பீட்டடா டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து இந்த ஒரே பேட்டர்னை வந்து நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? நான் ஒன் டைம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் டைம் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ ஃபிஃப்த் டைப் என்னன்னா, இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் ஓகேவா? இந்த மாதிரி லெஃப்ட் வந்து டிரா பண்ணிட்டு இதுல லைன்ஸ்
அதாவது நம்ம இங்க இருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இங்க வந்து சென்டர் வந்து பண்ணிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி விட்டுறோம். நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி. ஓகேவா, இது ஒரு டைப். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டைப். சிக்ஸ்த் டைப் வந்து இந்த கல்ஃப் மாடல் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. லைட்டா ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மாதிரி டிரா பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஃபில் பண்ணணும். ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி கல்ஃப் மாடல் அரபிக் டிசைன்ல நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா, எப்பயுமே ஒரு அவுட்லைன் நீங்க போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த் டைப். நெக்ஸ்ட் வந்து செவன்த் டைப். ஓகேவா, செவன்த் டைப் என்னன்னா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம மெஹந்தில ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. லைட்டா அந்த டிப்ல இருக்கிறத வச்சு இந்த மாதிரி லேசா நமக்கு அந்த டிப்ல இருக்கும், அதை வச்சு இந்த மாதிரி சும்மா ஸ்வைப் பண்ற மாதிரி பண்ணிவிடணும். அதேதான் செய்யும். ஓகேவா, இந்த மாதிரி சொல்றேன். பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்று ப்ரெஷர் கொடுக்காங்க, இல்லை மினிமம் ப்ரெஷர். கொஞ்சம் எனக்கு இன்னும் டார்க்கா வேணும்னா லைட் ப்ரெஷர், ஒரே ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி சேம் மெத்தட்ல ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்ப நம்பர் 8. ஓகேவா, இப்ப நம்பர் 8னா இதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இந்த கல்ஃப் டிசைன் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரி டிரா பண்ணிட்டு அதே மாதிரி சேம் மெத்தட்ல இந்த சைடும் ஓகேவா போட்டுட்டு ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்றப்ப நல்லா பிளஃபியா வரணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 8th டைப். நான் ஒரே ஒரு லீஃப்க்கு மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகேவா போட்டுட்டு ஃபில் பண்ணிடணும். இது உங்களுக்கு ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, ஸ்பேஸ் இன்னும் நெருக்கமா வேணும்னா இன்னும் வந்து நம்ம நெருக்கமா போட்டுக்கலாம், இல்ல தள்ளி வேணும் அப்படின்னாலும் நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். ஓகேவா, அது நம்ம அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி. சப்போஸ் எனக்கு ஸ்பேஸ் இல்லாம கம்மியான ஸ்பேஸ்ல வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும்தான் விடணும். ஓகேவா, போட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமா வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு
போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 9. நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா, இது நார்மலா இந்த ஃபர்ஸ்ட் இந்த கல்ஃப் இந்த இது பார்த்தோம்ல மேல கல்ஃப் மேல தேர்ட் டைப் அந்த மாதிரி தான். அதுலயே சிங்கிளா மட்டும் போடுறது கொடுத்து ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து இப்படி இழுத்து விடுறது. இது ஒரு டைப். ஓகேவா? இந்த மாதிரி புரிஞ்சுதா? இந்த மாதிரி போட்டு இழுத்து விடணும். ப்ரெஷர் நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுல தான் இருக்கு. போட்டு இப்படி பண்ணிடணும். ஸோ இது வந்து 9th டைப். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 10th டைப். நெக்ஸ்ட் வந்து 10. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 10. 10th என்னன்னா நார்மலா இந்த மாதிரி கர்வ் போட்டு அதுல இந்த லீஃப் டிசைன். ஜஸ்ட் இப்படி போட்டு இந்த மாதிரி இந்த டிசைனும் நிறைய இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. பார்டர்ல எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. டார்க் ப்ரெஷர் கொடுத்து இழுத்துடணும். ஓகேவா? அதே மாதிரி சேம் இந்த சைடும் இதே மாதிரியே போடணும். டாட் வச்சு இழுத்து விடணும். ஓகேவா? இது ஒரு டைப். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி லைன் இழுத்து டாட் வச்சுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கிட்டே ப்ரெஷரை குறைக்கணும். ஸோ இது வந்து 10th டைப். நெக்ஸ்ட் 11th. 11th டைப் எப்படின்னா டபுள் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? டபுள் லைன் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸா. ஓகேவா? இப்போ இதுக்கு நேரா தான் இந்த இது வரும். அப்ப டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதையும் கனெக்ட் பண்ணணும், இதையும் கனெக்ட் பண்ணணும், இந்த ஆஃபை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்படிதான் நீங்க வந்து இமேஜின் பண்ணி கனெக்ட் பண்ணி போடணும். ஓகேவா? இதுல ஜஸ்ட் டாட் வச்சு இப்படி இழுத்துடுங்க. லைட்டா டாட் மாதிரி வச்சு இப்படி இழுத்துடணும். ஓகேவா? இந்த மாதிரி. இது வந்து டைப் 11. நெக்ஸ்ட் வந்து டைப் 12. இப்ப டைப் 12ல என்ன டிசைன் அப்படின்னா அதே மாதிரி கர்வ் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இத வந்து திக் லைனா கொஞ்சம் திக் லைனா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரிமைனிங் ஸ்பேஸ வந்து ஃபில் பண்ணிடணும். இங்க இருக்குல்ல இந்த இதை நல்லா டார்க் போல்டு பண்ணிடுங்க. போல்டு பண்ணிட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து 12th டைப். ஓகேவா?
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ஒன் டைம் தான் எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஒரு லீஃப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 2 or 3 times 4 times அந்த மாதிரி நோட்ல போட்டு போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த அரபிக் டிசைன் நீங்க போடுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்றோம் பாருங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியா இந்த டிசைன் போக நான் ஒர்க் ஷீட் தனியா நான் கொடுப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.